குரு வக்ர பலன்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கானது. அஞ்சா நெஞ்சம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, 10/10/24 அன்று குரு பகவான் வக்ரம் பெறுகிறார், அதாவது பின்னோக்கி செல்லுகிறார். சுமார் 4 மாதங்கள் இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருப்பார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீடுகளுக்கு உரியவர் குரு. அவர் தற்போது ராசிக்கு 10ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு, அந்த வீட்டில் குரு இருக்கிறார். 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொல்லுவார்கள். ஆனால் 10இல் நல்ல கிரகமான குருவே இருக்கிறார். இந்த குரு வக்ரம் பெறுவதால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் பொதுவான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. குரு வக்ரகதியில் செல்வதால் அவருடைய செயல்கள், குணங்கள் வேகமானதாகவும் எதிர்மறையான பலன்களை தருவதாகவும் அமையும். நவ கிரகங்களிலே முழு சுபர் என்று சொன்னால் அது குருவைத்தான் சொல்ல வேண்டும். பொதுவாக குரு எந்த ராசிக்காரர்களுக்கும் கெடுதலை செய்வது இல்லை. ஒருவருக்கு செல்வம் போதுமான அளவுக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு குருதான் காரணம். அதே போல ஒருவருக்கு குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டுமென்றால் அதற்கும் குருதான் துணை புரிய வேண்டும். ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டா என்றெல்லாம் கேட்டால் அதற்கும் குருதான் முடிவு செய்கிறார். தற்பொழுது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் வக்ரமாக இருக்கிறார். அது ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு நல்லதுதான். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருந்தால், தற்போது கோச்சாரத்தில் குருவும் வக்ரம் பெறுவதால் இந்த 4 மாதங்களும் உங்களுக்கு பொற்காலமாக அமையப் போகிறது. ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு வாங்கும் யோகம் உண்டாகும், அல்லது புதிய வீட்டிற்கு நீங்கள் குடிபோவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இதுவரை நோய் தொல்லைகளில் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைத்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். நவம்பர் 15ஆம் தேதி அளவில் சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் குடும்பத்தில் அப்பொழுது பணப்பற்றாக்குறை இருக்கும். குழந்தை பாக்கியம் நவம்பர் 15ஆம் தேதிக்குள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு தொழிலில் மாற்றம் ஏற்படலாம். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு உத்தியோக உயர்வு மற்றும் வேறு ஊருக்கு மாறுதல் என பல பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் வாய்ப்புகளும் உள்ளது. அப்படி பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அதுவும் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். குரு வக்ர காலத்தில் நீங்கள் பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இயல்பாகவே நீங்கள் வேகமானவராகவோ அல்லது அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடியவராகவோ இருப்பீர்கள். குருவின் வக்ர காலங்களில், அதாவது இந்த 4 மாதங்களில் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து விடாதீர்கள். யோகாசனத்தை பயிற்சி செய்வதன் மூலமோ அல்லது இறை வழிபாட்டின் மூலமோ நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நிதானத்தை எப்பொழுதும் இழந்து விடாதீர்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் எத்தகைய எதிர்ப்புகளையும் மிகச் சுலபமாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பரிகாரமாக சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள், அல்லது அந்த பால் அபிஷேக பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். சிவன் உங்களது வாழ்க்கையை உயர்த்தி விடுவார். வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அவியனூர் ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.